கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுக்கு பிரியமானபடி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது, முதலாவது தேவன் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். இரண்டாவது, நம்முடைய சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்ற அந்த ஜெப முறை அல்லது ஜெபிக்கும் விதத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த மூன்றாவது குறிப்புக்காக நாம் பார்க்கலாம். மூன்றாவது, அவர் எதற்காக ஜெபிக்க சொன்னார்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ, கடவுள் குடியிருக்கிற இடம் என்று நாம் நம்புகிறோமே, அந்த பரமண்டலம் அல்லது பரலோகம், அங்கு கடவுளுடைய விருப்பம்தான் முழுமையாய் செய்யப்படுகிறது. ஆனால் பூமியிலே அவருடைய சித்தம் முழுமையாய் செய்யப்படுகிறதா? இல்லை. ஏன் அப்படி இல்லை? ஏனென்றால் மனிதன் பாவம் செய்ததினால் கடவுளுடைய சித்தம் பூமியிலே முழுமையாய் செய்யப்படவில்லை. அடுத்தது, மனிதன் இந்த பூமியை தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பிசாசின் கையிலே அவனுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாய் கொடுத்து விட்டான். அதனால இந்த பூமியில பிசாசு தன்னுடைய விருப்பம், சாத்தான் என்கிற தேவனுடைய எதிரியாய் இருக்கிற கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அந்த பிரதான தூதன் தேவனுடைய எதிரியா மாறிட்டதுனால அவன் இப்போ தன்னுடைய விருப்பத்தை இந்த பூமி முழுசும் செய்யணும்னு பார்க்குறான். அப்போ இந்த பூமியில் கடவுளுடைய விருப்பம் செய்யப்படணும் அப்படின்னா, கடவுளுடைய தோற்றத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதன், கடவுளே உம்முடைய விருப்பம் இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் தேவனோட விருப்பத்தை ஆண்டவர் இந்த பூமியில் செய்ய முடியும். ஆண்டவர் எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டார்? அத்துமீறி நுழைய மாட்டார், அல்லது தாம் வரவழைக்கப்படாமல் அந்த எல்லைக்குள்ளே நுழைய மாட்டார், அல்லது தம்முடைய கிரியைக்காக ஒருவர் கூப்பிட்டால் ஒழிய ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. ஆகவே அவர் நீதியுள்ளவர். அவர் எதையுமே அநீதியாக செய்ய மாட்டார். பிசாசு சொல்லாத இடத்துக்குள்ளே வந்துடுவான், சாத்தான் கேட்காத இடத்துக்குள்ளே வந்து நின்றுக்குவான், அத்துமீற பார்ப்பான், ஏமாத்த பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் நீதியுள்ளவர், பரலோகத்தின் பிதா அல்லவா? அதனால் அவர் இருக்கிற இடத்துல அவருடைய விருப்பம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும்னா, அதற்காக பூமியை யாருக்காக படைச்சாரோ அந்த மனிதன் கடவுளை நோக்கி வேண்டும் போதுதான் அந்த மனிதனோட வாழ்க்கையிலும் அவனைப் போலவே கடவுளை விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவனோட விருப்பம் செய்யப்படும். அதனால தான் ஆண்டவர் இயேசு, உம்முடைய விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று மனிதன் ஜெபித்தால்தான் அந்த அற்புதமான தேவனுடைய விருப்பம் இந்த பூமியில் நடைபெறும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது, நான்காவது ஜெப குறிப்பு. இயேசு எதற்காக ஜெபிக்க சொல்லுகிறார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, முதல் 3 குறிப்புகள் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த 3ம் உம்முடைய 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 அப்படின்னா, நம்முடைய ஜபங்களில் முதல் முக்கியமான பகுதி என்ன? கடவுளை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய ஜபத்தின் முதல் பகுதியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், அதை எல்லாத்தையும்
தேவனே நிறைவேற்றுங்க, என்னுடைய அத்தியாவசியமான காரியங்கள் எதுவோ அதில் உம்முடைய உதவி வேணும்னு தேவனை நாடுறது தான் 4வது ஜெபக்குறிப்பு. ஆகவே நம்முடைய இருதயத்தில் எப்பயுமே கடவுளை மகிமைப்படுத்துறத முதன்மைப்படுத்துவோம். அப்படி செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.